நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமைனை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு செய்திரு தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான்யங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் சேக்கிழார் அடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி அமரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் ஆரணாம்பிகை தாயாருடன் தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து தவத்திரு தொண்டர்ஸ்ரீ பருவாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்ட புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்பிகள் பெருமாளால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு யாத்திரையாக தில்லையம்பதி வழிபாடு செய்து கொண்டு திருவாரூரிலே வந்து பரவினாச்சார் திருமணமெல்லாம் முடிந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்காக கிழக்கு வாயில் வழியாக உள்ள வருகிறார். அப்படி கிழக்கு வாயிலாக உள்ள வருகின்ற பொழுது முதலிலே இருப்பது தேவாசிரியன் திருக்காவனம், அடியார்கள் கொழுவீற்றிருக்கக்கூடிய மண்டபம். அந்த மண்டபத்தை வணங்கி கொண்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வர்றார், கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவனத்து விண்ணவருடைய மண்மேல் மிக்க சீரடியார் கூடி. அங்கே தேவர்களும் இருக்கிறாங்களாம், அதே மாதிரி நல்ல தவமுடைய அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க. அதான் ரெண்டையும் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். விண்ணவர் ஒளிய தேவர்களை பற்றி அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலை சுந்தரர். அடியார் பெருமக்கள் நிரம்ப இருக்கிறாங்க. விண்ணவர் ஒளிய மண்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணிலார் இருந்தபோது எல்லா ஏராளமான அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவன் முக்த அடியார்கள். அப்படி அவங்களெல்லாம் பார்த்து ஒரு மனசில் என்ன சொல்லிட்டு வர்றார் அப்படின்னா, இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். அப்படி பெருமான் அவர்களெல்லாம் வணங்கி கொண்டு வருகின்ற பொழுது இவங்களுக்கெல்லாம் நான் அடியாராக ஆகணும், அந்த நாள் எந்த நாள் என்று சொல்லி வருகின்ற பொழுது பெருமான் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் அங்கிருந்து தியாகேச பெருமான் வாயிலில் வந்து காட்சி கொடுக்கிறார் சுந்தரருக்கு. அடியாருடைய திருவடியை வணங்கினதுனால இவர் கோயிலுக்குள்ளே உள்ளே போகலை, அப்படி வந்து நிற்கிறார். பெருமானே வாயிலில் வந்து காட்சி கொடுக்கிறார். அவருடைய அந்த திருவடி தாமர்களை 11 முறை போற்றி செய்கிறார். அதான் சென்ற வகுப்புலையில் நாம் பார்த்தது. அதான் ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின காலனார் உயிர் மால கருத்தன மாலைதாள் குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருடச் சிவந்தன நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன. இதெல்லாம் வந்து அவருடைய திருவடியை பற்றி பாடியது. 11 முறை பாடுறாருங்க. அதுக்கு சிவக்கணிய உரை என்ன சொல்கிறாருன்னா, திருத்தொண்ட தொகை 11 பாடல் இல்லைங்களா? திருத்தொண்ட தொகை 11 பாடலை குறிக்கும் வண்ணமாக பெருமானுடைய திருவடியை 11 முறை வணங்குறார் சுந்தரர். அதான் அதில் 11 எழுவாய்கள் இருக்கு. இப்படி வணங்கி அதற்கு பிறகு அப்படி அவர் வருகின்ற பொழுது, இன்னவாறு ஏத்து நம்பிக்கை ஏறு சேவகனார் தாமும், அந்த பாட்டு தானே பார்க்கணுங்க நம்ம. அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மண்ணு சீரடியார் தங்கள் வழித்தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார். இப்போ அவருக்கு சுந்தரருக்கே அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அடியார்கள் அப்படிங்கிறது உணர்ந்தாலும் கூட சாமி பாருங்க இன்னும் அவங்களுடைய பெருமைகளை சொல்லணும்னு நினைக்கிறார். இது போதாது, சுந்தரர் இப்போ அறிந்தது போதாது, இன்னும் அவங்களுடைய பெருமைகள் வந்து தியாகேச பெருமானே சொல்கிற அளவுக்கு சிறப்பு பெற்ற அடியார்கள் அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள். அதான் சொல்லார், இப்படி நான் இவ்வாறு போற்றுகின்ற நம்பிகளுக்கு இடபையேற்றின் தலைவராகிய ஏறு சேவகனார்னா இடபையேற்றின் தலைவராக இருக்க ஒரு சிவபெருமானும் அந்நிலையிலே அவர் வேண்டிய அப்பொருளை அவருக்கு அருள் செய்வதற்காக நிலை பெற்ற சிறப்பு பொருந்திய அடியார்களது வழி வழியாக வரும் திருத்தொண்டின் திறங்களை உணரும் அறிவு கொடுத்து, அதாவது அந்த அடியார்களுடைய பெருமைகளை எல்லாம் உணரக்கூடிய அறிவை யார் கொடுக்கிறார்? தியாகேச பெருமான் கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பொல்லா பிள்ளையார் கொடுத்தார்.
நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பொல்லாப்பிள்ளை இல்லை, இனி அடுத்தது தான் இல்லையா, திருத்தொண்ட தொகைக்கு அடுத்தது தான் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பொல்லாப்பிள்ளையார் கொடுக்க போகிறார். இப்போ நம்பிகளுக்கு வந்து உள்நின்று உணர்த்தியது தியாகேச பெருமான். அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உள்நின்று உணர்த்தியது பொல்லாப்பிள்ளையார். சேக்கிழார் பெருமானுக்கு உணர்த்தியது கூத்த பெருமான். இப்படி தான் வந்து அடியாருடைய பெருமைகளை இப்படி ஒவ்வொருத்தராக அருளாளர்களுக்கு உணர்த்த அவர்கள் வந்து நமக்கு பாடுறாங்க. அதான் இங்கே வந்து அதான் சொல்கிறார், மண்ணு சீரடியார் தங்கள் வழித்தொண்டை உணர நல்கி அப்படி உணருமாறு செய்து நிலை பெற்ற சிறப்பு பொருந்திய அடியார்களது வழி வழியாக வரும் திருத்தொண்டின் திறங்களை உணரும் அறிவு கொடுத்து அப்படி அறியச் செய்து மேலும் அவர்களது பெருமைகளை தாமே அருளிச்சு, அதாவது அறியக்கூடிய அறிவை கொடுத்துட்டார் சாமி. இருந்தாலும் கூட அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மனசு ஒப்பலை. அவர் திருவாக்காலையும் சொல்கிறார், சுந்தரருக்கு அறியக்கூடிய அறிவை கொடுத்தாலும் கூட தியாகேச பெருமானும் தன்னுடைய திருவாக்கினாலே அடியார்களுடைய பெருமைகளை சொல்கிறார். அது அடுத்த பாட்டில் வருதுங்க. இப்படி அவங்களுடைய பெருமைகளை எல்லாம் நம்முடைய தியாகேச பெருமான் சொல்ல போகிறார். அதற்கு முன்பாக ஏறு சேவகன் அப்படின்னார். ஏறு சேவகன் எருதின் மேல் வரக்கூடிய சேவகன், எருதை கொடியாக உயர்த்திய சேவகன் என்று சொல்லி, சேவகன்னா சேவைக்கு இலக்கியமானவன் என்று சொல்கிறாருங்க. தலைவன் அடியவர்க்கு ஏவல் செய்வான் போல வேலை செய்தலின் ஆள் என்றழுமாம். நம்பிகளுக்கு எத்தனையோ பெருமான் வந்து அடியார்களுக்கு பணி செய்திருக்கிறார்களே. சேவகன்னா என்ன, பணி செய்யக்கூடியவன் அர்த்தங்க. அடியார்களுக்கு எத்தனை பணி செய்திருக்கிறார். நம்பிகளுக்கு வந்து சோறு இறந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி ஊடலை தீர்ப்பதற்காக பரவினாச்சருடைய மனைக்கு 2 முறை தூது சென்றிருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய அரசுகளுக்கு மதிய வேலையில் உணவு அவர் பசியோடு இருக்கின்ற பொழுது திரு பைஞ்சீலி என்று சொல்லக்கூடிய தலத்தில் கட்டமுது கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். இப்படி எத்தனையோ பணிகள் அடியார்களுக்காக இறைவன் செய்தது தான் வந்து அந்த சேவகன் அப்படிங்கிறதுக்கு, சேவைக்கு இலக்கியமானவன் என்று சொல்லி நமக்கு ஏற்கொண்டு கழிக்காம குணத்தில் தான் நிறையா வருது இல்லைங்களா. அந்த மெய்ப்பசியால் மிக வருந்து இலைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறிறந்து யானுமக்கு தருகின்றேன், அப்புறம் நீ ஒழியாதே சிறிது பொழுது அமருமென செப்பியவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார் அப்படின்னார். திருக்கச்சூர் மலை முழுக்க இறந்து கொண்டு வந்து கொடுத்தார் பெருமான் தன்னுடைய தோழருக்காக இல்லைங்களா. ஏன்னா அவர் போய் இறக்கக்கூடாது, ஆனால் சாமி என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் இறைவன் வந்து அப்படியெல்லாம் அடியார்களுக்காக இறங்கி வந்ததுனால சேவகன் ஏறு சேவகன் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை. திருவாசகத்திலே வருது பாருங்க. திருவாசகத்தோட நிறைய பெரிய புராணத்தில் வரும். ஆமாம், நிறைய பல இடங்களில் வரும். அது இது ஒரு இடங்க. பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை அப்படின்னு சொன்னார். இன்னொன்று வந்து சேவகன்னா வீரன் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டுங்க. வீரன் அப்படிங்கிற பொருளும் உண்டு. ஏறு சேவகன்னா வீரன்கிற பொருள். இறைவனை வேதம் வீரன் என்பதும் வேதங்கள் எல்லாம் இறைவனை வந்து வீரன் என்று சொல்லுவதாக நமக்கு உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். ஏருடைய சேவகன் என்ற பொருளில் நாடு கிழவோன் கரைமிடர் அணியல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வேண்டும் அதனையே அருள வேண்டி, அதாவது அவருக்கு இப்போ என்னென்னா, சுந்தரருக்கு இப்போ என்ன வேணும், அடியாருடைய பெருமைகளை முழுவதும் உணர வேண்டும். அதை வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாயின் அப்பர் சாமி சொல்வது மாதிரி இப்போ நம்பிகளுக்கு தேவை அடியாருடைய பெருமைகள் முழுவதும் தெரியணும். அப்போ தான் அடுத்து திருத்தொண்ட தொகை பாட முடியும். அதனால் அதை உணர்த்துறாரு, மீண்டும் அவரே சொல்ல போகிறார். அதான் வேண்டும் அதனையே அருள வேண்டி என்று சொல்லி, இவருக்கு யார் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமதால் பரவி சென்றதுனால அடியாருடைய பெருமைகளை உணர்த்துறார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினின்னு வாதவருடிகள் சொல்வது போல் என்ன நமக்கு வேணுமோ அதை பெருமான் அப்பா கொடுப்பார். மன்னுசீர் அடியார்னார். மண்ணும் அடியார், இறைவன் நித்தன், அதுபோலவே அவன் அடியார்களும் நித்தர். அதாவது எப்போ பெருமான் நித்தனோ அதே மாதிரி அவனுடைய அடியார்களும் நித்தன். மண்ணுன்னா நிலைத்தன் அர்த்தங்க, நிலை பெற்ற என்று சொல்லி, அதை வழிவழி அடியாருக்கு என்று சொல்லி திருப்பல்லாண்டில் கூட ஒரு குழலொளி யாழொளியில் வருது இல்லைங்களா. அப்படி வழியாக அடியார் திருக்கூட்டங்கள் வந்து அன்று முதல் இன்று வரை இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஞானசம்பந்த பெருமான் காலத்தில் பவானியில் அடியார் பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. ஆமாம்,
தேனார் மலர் கொண்டு அடியார் அடி வணங்கும் திருநனாவே. வேறு எந்த தேவாரத்துலேயும் அப்படி வர்றதில்லை. அடியார்கள் ஒருத்தர் மலர் போட்டு வணங்கினாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நனா தேவாரத்தில் தான் வருது. ஆமாம், பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானவர்கள் பெருமான வழிபாடு செய்கிறது. அது அண்ணாமலை பெருமான வழிபாடு செய்த ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். ஆனால் தேனார் மலர் கொண்டு அடியார் அடி வணங்கும் திருநனாவே அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்புங்க. நனா தேவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. அதே மாதிரி அந்த ஒரு பதியவே வணங்கிட்டு போகிறார். ஆமாம், கோயிலில் போய் வணங்குறது, பெருமானை வணங்குவது, பதிகம் பாடுறதெல்லாம் எல்லா இதுலேயும் இருக்குது. ஆனால் அந்த பதிகளையே வணங்குவது ஒரு சில இடத்துல வணங்குறார். அது நனாவை வணங்கியிருக்கிறார். அப்பாலை குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர்கோயில் எப்பாலும் சென்றேத்தி திரு நனாவினை இறைஞ்சி பைப்பாந்தல் புனைந்தவரை பரவிப்பண் அவர்கின்ற வைப்பான செங்குன்றோர் வந்தணைந்து வைகினார் அப்படின்னு சொல்லி அவர் நனாவில் தங்கறலை. அவர் தங்கியது திருச்செங்கோட்டில் தான் தங்குறார். ஆனால் அந்த நான் பதிய வணங்கியிருக்கிறார், உள்ளே போய் பதிகம் பாடியிருக்கிறார். அவர் வந்த பொழுது அடியார் பெருமக்கள் அங்கே நிரம்ப இருந்திருக்கிறாங்க. அது அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு தேவாரத்தில் இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். வில்லாறு வரையாக அந்த பாட்டிலையும் சொல்லாருங்க, வில்லார் வரையாக மானாகம் நானாக வேடம் கொண்டு புல்லார் புறம் மூன்றும் எரித்தார். அது இசையாக பாடினா வந்துடும். அல்லாத சாதிகளும் அங்களல் மேல் கைகூப்ப அடியார் கூடி செல்லாறு நெறிக்கே செல்ல அருள் புரியும் திருநனாவே என்று சொல்லி அந்த இடத்துலையும் அடியார் அப்படிங்கிறத அந்த பாட்டிலையும் பாடுறார். அதனால் அப்போவே இப்போ 7ஆம் நூற்றாண்டுலேயே அடியார் பெருமக்கள் நிரம்ப இருந்த ஒரு பதி திருநனா அப்படிங்கிறது நமக்கு எல்லா ஊர்லேயும் இருந்திருப்பாங்க. அது மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகை நமக்கு அது ஒரு சான்றாக இருக்குது. அதை மன்னுசீர் அடியார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு நிலை பெற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. எப்படி பெருமானுடைய புகழோ அதே மாதிரி அடியார்களுடைய புகழும் சொல்கிறாருங்க. மற்ற பெருமைகள் எல்லாம் மண்ணு சீர் கிடையாது. இறைவனுடைய பெருமை மண்ணுகத்தில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது இறைவனுடைய பெருமை நிலையானது. அதே மாதிரி அவனுடைய அடியார்களுடைய பெருமை நிலையானது. இறைவன் எப்படியோ அதே மாதிரி தன்மையுடையவர்கள் அவருடைய அடியார்கள் என்று சொல்லி இதில் அதை மண்ணு சீர் அடியார் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. சீர் சிறப்புகள் கீர்த்தி, சீர்னா சிறப்புகள் கீர்த்திகள் பெருமைகள் சிவரகசி. அதாவது இந்த தொன்ற புராணத்துக்கு உபதேசம் செய்த முறையை சிவகுணையை சுருக்கி கொடுத்துருக்கிறார். சிவ ரகசியத்தில் இந்த அடியார்கள் வருவார்கள் என்று இறைவன் உமாதேவியாருக்கு உணர்த்தி அருளினார். இறைவனுடைய பெருமை அடியாருடைய பெருமைகளை பெருமான் சிவ ரகசியத்தில் உமாதேவியாருக்கு உபதேசிருக்கிறார். கந்தர் அதனை சைகிஷ்ய முனிவருக்கு அருளினார். முருகப்பெருமான் கூட இருக்கிறார் இல்லையா, அம்மா கூட. முருகப்பெருமான் அதை கேட்டு சைகிஷ்ய முனிவர் என்று சொல்ல அந்த முனிவருக்கு அருளி இருக்கிறார். பொல்லா பிள்ளையார் இவர்களுடைய பெருமைகளை நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகளுக்கு அருளி இருக்கிறார். அதே மாதிரி உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்து, அதுதான் நமக்கு புராணமாக வந்திருக்கிறது. உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுறதை சேக்கிழார் பெருமான் நமக்கு திருமலை சிறப்பில் சொல்லியிருக்கிறார். இப்படி அதே மாதிரி சேக்கிழார் பெருமானுக்கு கூத்த பெருமான் உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுத்து அதுபோக உள்நின்று உணர்த்த அவர் பாடி அருள்கிறார். இப்படி தான் நமக்கு தொண்டர்களுடைய அந்த பெருமை இறைவனால் எப்படி வழி வழியாக வந்தது அப்படிங்கிறது இதுதான். வழி தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வழி வழியாக இடையறாது தொடர்ந்து வரும் திருத்தொண்டு. ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தில் சொல்கிறார் இல்லையா, பூத பரம்பரை ஒழிய அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா வழி வழியாக பூத பரம்பரைனா அடியார்கள் அந்த தொண்டு என்று சொல்கிறார். உணர நல்கி அவனைப் போலவே அவன் உணர்த்தினாலன்றி உணரவும் ஓதவும் படாத இலக்கணமுடையார் அவன் அடியார்கள் என்று சொல்லி பெருமானுடைய அடியாருடைய பெருமைகளை முழுவதும் யாராலே உணர முடியாது. அதை நமக்கு பாயிரத்திலேயே சொல்லிடுறார் இல்லைங்களா, அளவில்லாத பெருமையராகிய அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயனும் அளவில்லாசை துறப்பு அறைகுவேன் அப்படின்னு சொல்கிறார். 2-3 பாட்டில் அந்த அவையடக்கமாக சொல்கிறார். அடியாருடைய பெருமை என்று சொல்வது ரொம்ப சொல்ல முடியாத ஒன்று. ஆனால் நான் சொல்ல புகுவது என்னென்னா, சொல்லணுங்கிற அந்த ஆசை என்னை துரத்துகிறது என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டில் ரொம்ப இதாக சொல்வார். தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரும் சீர் புகழலுற்றேன் முற்ற பெருகுதன்கடல் ஊற்றூன் பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகமையன் அப்படின்னார். அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது ஒரு பார்க்கடலை போல. அந்த பார்க்கடலை பார்த்து ஒரு நாய்
ஊற்று காண்கிற வரைக்கும் நக்கி குடிக்கணும்னு நினச்சிதான். அது மாதிரி என்னுடைய நிலை என்று சொல்லி அடியாருடைய பெருமை ரொம்ப உயர்ந்தது, சொல்லக்கூடிய நம்முடைய ஆற்றல் ரொம்ப சிறியது என்று சொல்லி அந்த 2-3 பாடலில் நமக்கு சொல்கிறார். இப்போ இங்கே ஆரூர் பெருமானே இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு சொல்கிறார். இது ஒரு சிறப்பு என்னென்னா, இப்போ சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பெருமானுடைய தம்பிரான் தோழராக இருக்கிறார். ஆமாம், உனக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னு சொன்னதே திருவாரூரில் தான் இல்லைங்களா? ஆனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருப்பாங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? இந்த பாட்டில் அதுதான் பெரிய சிறப்பு. தன்னிடத்தில் இருக்கிறார் சுந்தரர், தனக்கு தோழராக இருக்கிறார். அந்த தோழமையை கொடுத்ததும் ஆரூர் பெருமான் தான். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இவரை நீ அடைவாய் என்று அவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னா எங்கே இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது ஆரூர் பெருமான் நமக்கு சொல்கிறார் இந்த பாட்டில். அடியார்களோடு இருக்கிறது தான் சிறப்பு. ஆண்டவனை வழிபாடு செய்யலாம், ஆனால் இறங்கி இருக்கக்கூடியது அடியார்களோடு. வணங்க தலை வைத்து வார்கடல் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அப்படின்னார் மணிவாசக பெருமான் இல்லைங்களா? அப்போ எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம அடியார்களோடு தான் இருக்கணும். அதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையா நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மார்வார், இருமையும் கடந்து நின்றார் இவரே நீ அடைவாய் என்று. இந்த திருப்பாடலில் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று போய் அவங்களோட போய் சேர்ந்து நீ பணி செய், அவரோட இரு என்று சொல்லி இறைவனே அவர்களோடு சேர்ந்து இருக்க சொல்கிறார். இந்த பாட்டில் பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னு, பெருமையினாலே தமக்குத்தாமே ஒப்பாவார்கள் அப்படின்னா அவங்களுடைய பெருமைகளுக்கு முன்பாக இன்னொருத்தர் நாம் சொல்ல முடியாது. தனக்கு ஊமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்ற வள்ளுவ பெருமான் எப்படி இறைவன் தனக்கு ஊமை இல்லாதவனோ அதே மாதிரி அவனுடைய அடியார்களும் ஒப்புமை சொல்ல முடியாத அடியார்கள். அதான் நமக்கு அப்போது நாயனாருடைய புராணத்தில் அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தெரிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அருளுதற்கு சிறிது இடையூறு செய்தான் அவன் என்று சிந்தை நொந்தார் அப்படின்னார். இறந்து போன குழந்தை உயிர் பெற்று வந்தது கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல, வந்த குருநாதருக்கு உணவு படைக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சான், அதனால் சிந்தை நொந்தார் என்று சொல்லி. அப்படின்னா அப்போ அந்த அடியார்களுடைய பெருமைகள் அப்படிங்கிறது இந்த பந்த பாசங்களை எல்லாம் தாண்டி போகுது. இன்றைக்கி திருநீலகண்ட நாயனாருடைய புராணம் அதுதான் சொல்லுது. பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கின்னு சொல்லுவார் சேக்கிழ பெருமான். அதாவது அவர் இன்பத்துறையில் எளியரானாருங்கிறாரு. இன்பத்துறையில் எளியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அம்மா சொல்கிறாங்க, தீண்டிவே ராயன் எம்மை திருநீலகண்டம் என்று சொன்ன உடனே எப்படி நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா, சிவகமணி அருமையாக உரை சொல்கிறார். அவர் மனைவியின் மீதும் ஆசை வச்சிருந்தார், அதை விட அதிகமாக சாமியினுடைய திருநீலகண்டத்து மேலே ஆசை வச்சுருந்தாராம், அதனால தான் நீங்கள் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னா, அவருக்கு மனைவியின் மேலே இருந்த ஆசையை விட சாமி மேலே இருந்த ஆசை அதிகம். அதனால் சாமியினுடைய திருநீலகண்டத்தை சொன்னதுனால அவர் உடனே நீங்க முடிஞ்சது பேதிய ஆணை அப்படிங்கிறதுக்கு சிவப்பணிய உரையில் ரொம்ப அருமையாக அந்த இடத்த எடுத்து எழுதியிருப்பாங்க. அப்படின்னா இறைவன் மீது அப்படின்னு வருகின்ற பொழுது மற்ற உறவுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசங்கள் எல்லாம் நம்ம அருளாளர்களுக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லை. அவன் நம்முடைய சிறு தொண்ட நாயனாருடைய புராணமாக இருந்தாலும் சரி, இயல்பகை நாயனாருடைய புராணமாக இருந்தாலும் சரி, இறைவன் அடியார் அப்படின்னு வருகின்ற பொழுது மற்றதெல்லாம் அடிப்படுத்தி விடுகிறது அந்த அன்பு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சிந்திக்கணும். இதில் அப்படி பேணலால் எம்மை பெற்றார் அப்படிங்கிறதுக்கு பேணுதல் தன்மையினாலே எம்மை தமக்கே உரிமையாக பெற்றார்கள். பேணுதல்னால் அதை காத்தல், வெறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான் உமையன்னு நம்முடைய சாமியே காரைக்கிழமையார் சொல்ல. பேணுதல்னால் இப்போ குழந்தைகளை நாம் பேணுதல் அப்படின்னு சொல்ல, வளர்த்தல் பேணுதல் அப்படின்னு சொல்லி அன்பு செய்வது அப்படின்னு சொல்லி பொருளுங்க. ஒரு ஒருமையால் உலகை வெல்வார் அப்படின்னார். அதாவது அதை ஒன்றித்து நிற்கின்ற நிலையினாலே, எம்மோடு ஒன்றித்து நின்ற நிலையினாலே உலகத்தை வெல்லக்கூடியவர்கள் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அப்படின்னார். அப்புறம் அதனால்
ஊனங்கள் ஒன்றுமில்லாத, ஊனங்கள்னா பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியது, அதெல்லாம் எதுவும் இல்லாதவர்கள். அப்புறம் என்ன சொல்லாருங்க, அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார் அப்படின்னார். அதாவது பிறர் எவரும் நிற்றற்கரிய நிலையிலே நின்றவர்கள், அன்பு நிறைதலினாலே இன்பத்தை நிறைய துய்ப்பவர்கள். அப்புறம் இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சொல்லி, இருமைனா அந்த இடத்துல இம்மை மறுமைகளை கடந்து நிலை பெற்றவர்கள். இது தன்மையினராக இந்த அடியவர்களை நீ சேர்வாயாக, அவங்களோட போய் நீ சேர்ந்துரு என்று சொல்கிறார். விளக்க உரையில் பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னா, பெருமைனா மகிமை இல்லைன்னா அடியார்களுடைய ஒரு மகிமை. இவர்களது பெருமையாவது பிறர் எவரும் செய்தற்கரிய செயல் பலவும் செய்ய வல்லராதல் அப்படின்னு சொல்கிறார். வல்லவ பெருமான் சொல்கிற மாதிரி செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். முதல் சரிதத்திலேயே சேக்கிழார் பெருமான் பெரியர் அப்படிங்கிறார். பெரியர் அப்படிங்கிறது அதாவது திருநீலகண்ட நாயனார் சரிதம் தான் தனியடியார்லேயே முதல் சரிதம். அதுலேயே பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி அப்படின்ட்டார். அப்போ நூலனுடைய பெயரே நமக்கு திருத்தொன்று புராணம் தான். ஆனால் பெரிய புராணம்னு ஏன் வந்ததுன்னா, செயற்கரிய செயல் செய்ததுனால பெரிய புராணம்னு பெரியவங்க சொன்னாங்க. அதுக்கு சான்று திருநீலகண்ட நாயனார் புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்குங்க. செய்தற்கரிய செயல் பலவும் செய்து பலர் எய்தற்கரியதனை எய்தினார்கள் என்பது திருக்கழிட்டுப்படியாரில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுங்க. அது செய்வதற்கரிய செயல்களை செய்து எய்தற்கரிய நிலையை அடைந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லி நமக்கு திருக்கழிட்டுப்படியாரில் 61வது பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அதே மாதிரி பஞ்சம் உலகமெல்லாம் வருந்தும் காலத்தும் தாம் அஞ்சாது பெரும் சோற்றுமலை ஈந்து உயிர்களை காத்ததும். என்னென்னவெல்லாம் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. என்ன பெருமைனா, பஞ்சம் வந்த காலத்தில் நமக்கு திருவேலிமல்லையில் அடியார் பெருமக்கள் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோற்று மலைகளை ஈந்து உயிர்களை காத்ததும், பிறந்தார் பெரும்பயன் இரண்டில் என்ன சொல்கிறார், அடியார்க்கு அமுது செய்வித்தல் ஒன்றாமாயின் நீ வா என சூளுரைத்து ஒரு பாடலிலேயே எலும்பு உயிரும் வடிவம் பெற்று எழச் செய்ததும் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்முடைய பூம்பாவை பதிகத்தில் முதல் பாட்டே மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலை பாடலில் என்ன சொல்கிறாரு, அட்டிட்டல் காணாது போதையோ பூம்பாவாய். அது அடியார்களுக்கு அன்னம்பாலிப்ப சொன்ன அந்த ஒரு பாடல் பாடின உடனேயே அந்த அதில் மந்திரம் அப்படிங்கிறது சிவகோண உரையில் என்ன சொல்கிறேன்னா, போதியோ அப்படிங்கிறது தான் மந்திரங்க. போதியோங்கிறது தான் மந்திரம். அந்த எலும்பை சாம்பலையும் எது பெண்ணாக உருவாக்கியது அப்படின்னா அந்த மந்திரம். அதுலேயும் முதல் பாட்டு என்னென்னா, அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாலிப்பு அட்டிட்டல். அதை பார்க்காத போதியோ என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த எலும்பு சாம்பலும் உருவமானது. அதான் முதல் பாட்டில் தானே ஆரம்பிக்குது. அப்புறம் மறுபடியும் 10 பாட்டு முடிகிற பொழுது அந்த உருவம் முழுவதும் வருது. இதெல்லாம் அவர்களுடைய பெருமை என்று சொல்கிறாரு. ஒரு பாட்டு பாடிய அளவில் எலும்பு உயிரும் வடிவமும் பெற்று எழச் செய்ததும் இன்னொரு அன்ன பிறமை இவர்களது பெருமையாம் என்று சொல்லி அதை சொல்லார். அதே மாதிரி திருக்கூட்ட சிறப்பில் 10-11 பாடலுமே அடியாருடைய பெருமைகளை சொல்லப்பட்டது. பூதம் வைந்தும் நிலையில் கலங்கினும் மாதூர் பாகர் மலர்த்தால் மரப்பிளர் என்று சொல்லி இப்படி அவங்களுடைய பெருமைகள் அளவிட்டு சொல்ல முடியாது என்று சொல்கிறார். தம்மை ஒப்பார் அப்படின்னா தம்மையே தனக்கு ஒப்பாக பெற்றவர், பெருமையால் தம்மை ஒப்பார். இன்னொரு ஒரு நாயன்மாரை தொடர்புபடுத்தி இன்னொரு நாயன்மாரோட பேசுவதே முதல்ல தவறுங்க. அவங்களுடைய பெருமைகளை மட்டும்தான் நாம் பேசணும். பட்டிமன்றம் போட்டு வாக்குவாதமெல்லாம் பண்ணக்கூடாது. இவர் பெரியவரா அவர் பெரியவரா அப்படின்னெல்லாம் நாம் பேசக்கூடாது. ஒரு நாயன்மாரை இன்னொரு நாயன்மாரோட தொடர்புபடுத்தி இவரோட அவர் தான் சிறந்தவர் அப்படின்னெல்லாம் சொல்லவே கூடாது. அதை விட இன்னொன்று உரையில் ரொம்ப கடுமையாக எழுதியிருப்பார். இப்போ திருநீலகண்ட நாயனாருடைய புராணம் நாம் படிக்கிறோன்னா, திருநீலகண்ட நாயனாரை திருத்தியதெல்லாம் அந்த அம்மா தான், அந்த அம்மாவுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேர்ந்தது அப்படின்னெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அந்தந்த நாயன்மார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த நாயன்மார் தான் உயர்ந்தது. அதுக்கு மேலே நாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் இயல்பகை நாயனாருடைய புராணத்தில் அந்த அம்மா தான் உயர்ந்து நின்னாங்க. அதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் திருவெண்காட்டு நங்கைக்கு தான் பெருமையெல்லாம் அப்படியெல்லாம் நாம் பேசக்கூடாதுங்க. சிவகோண உரையில் தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த நாயன்மாருடைய அதான் அப்படின்னா திருநீலகண்ட நாயனார் மனைவியார் சரிதம்னு ஆயிருமா அப்படியே எழுதுகிறார் சிவகோண ஐயா. அப்படியெல்லாம் நாம் பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அந்த நாயன்மாருடைய பெருமை அவ்வளோ, அதில் என்ன இருக்குதோ அதை தான் நாம் பேசிக்கணும்.
அதே மாதிரி நமக்கு எல்லாமே வந்து அவர்கள் தம்மை ஒப்பார் அப்படின்னா அவர்களுக்கு இணையாக இன்னொருத்தரை சொல்ல முடியாது என்று சொன்னார். தனக்கும் இல்லாதான் என்று இறைவனை சொல்லுவது போலவே அடியார்களுக்கும் அதே தான். ஆமாம், அவனுடைய பெருமையுடையது அந்த அடியார்களும். எம்மை அடைந்த அடியார்களாக இவர்களுக்கும் அதுவே தன்மை. யார் சொல்கிறார்? இறைவனே சொல்கிறார் இல்லையா, பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லி இறைவனே சொல்கிறார். அடியார்களாக இவர்களுக்கும் அதுவே தன்மை. இப்பெருமை என இப்பிராணத்திலே ஒவ்வொரு நாயன்மார் சரிதத்திலும் தனித்தனி விரிவாக கண்டு உணர்ந்து கொள்க என்று சொல்லி பேணலால் எம்மை பெற்றார். அப்படின்னா பேணுதல்னா ஒரு குழந்தையை தாய் பேணுவது போலங்க. அப்படின்னா அப்போ இறைவனை வந்து அடியார்கள் எப்படி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குழந்தையை பேணுவது போல பேணுகிறாங்களாம். அதான் வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் காரைக்காலமையாருடைய புராணத்தில் இல்லைங்களா. இறைவனே அம்மா அப்படின்னு சொன்ன ஒரு பெருமை காரைக்காலமையார் கூட்டுங்க. அதான் மடுத்த புனல் வேணியனார் அம்மையென மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குளவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா. யார்? சேக்கிழார் பெருமான் என்னங்கிறார்? உங்களுடைய பெருமைகளை யாரால சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா இறைவனே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பெருமைகளை யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறார். அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா என்று சொல்லி அப்படின்னா யாராலையும் முடியாது என்று சொல்லி அர்த்தங்க. அது பேணுதல் அப்படிங்கிறது வந்து அதான் ஒரு குழந்தையை தாய் பேணுமாறு போற்றுதல் என்று சொல்லி பெருமானை வந்து கண்ணப்ப நாயனார் அந்த திருமேனியினுடைய அந்த சிவலிங்க திருமேனியில் அந்த குருதி வந்ததை கண்டவுடனே ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் தாய் எப்படி துடிப்பா அந்த மாதிரி துடிச்சாங்க இல்லைங்களா. அதுதான் வந்து நாயன்மார்கள் வைத்திருந்த அந்த அன்பு. அடியார்கள் வந்து இறைவன் மீது வைத்திருந்த அன்பு, அடியார்கள் அடியார் மேலே வைத்திருந்த அன்பு, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மேலே மங்கையர்க்கரசியார் வச்சிருந்த அன்பு உமையம்மையினுடைய பெருமையை விட சிறந்ததுன்னு சொல்லி சிவபிரகாச சாமிகள் சொல்கிறார் இல்லைங்களா. இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நின் நிலை விளம்பு கொங்கை சுரந்த அருட்கோம்புகளும் சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு அப்படின்னார். அப்படின்னா எல்லா தாயை விட உயர்ந்த தாய் உமையம்மை தான். வாரணாம்பிக்கு மேலே உயர்ந்த பெண்ணை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல யார் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா கொலக்கரையில் அந்த குழந்தை வந்து அழுதுட்டுருக்குது. சாமி கூப்பிட்டு சொல்கிறார் இல்லைங்களா உமையம்மைகிட்ட, துணைமுலைகள் பொழிகின்ற இன்னடிசில் பொன்வெள்ளத்து கறந்து ஊட்டுன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அம்மா வந்து பொற்கிணத்தில் பாலை கறந்து கொடுத்தாங்க, சிவஞானத்தை அதில் கலந்து கொடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே மங்கையர்க்கரசியாரையோ தனம் சுரந்துதான். அப்போ இந்த தாய் சிறந்தவளா அந்த தாய் சிறந்தவளா என்று சொல்லி நமக்கு சிவபிரகாச சாமிகள் வந்து நால்வர் நான்மணி மாலையில் கேட்கிறார். அவர் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரியே ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி செல்லுகின்ற பொழுது அங்கே சமணர்களுடைய ஒரு ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இறைவனும் அப்போ அரசனும் சமணர்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்போ வந்து அம்மையாரும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சையாரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு தவறு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, 2 பேரும் உயர விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்களாம். இந்த மாதிரி யார் செய்ய முடியும்? அதுதான் உண்மையான மானியார் தாமும் மஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே செய்ய வல்லார் செய்வதென்றெண்ணி நாமும் ஞானசம்பந்தர் தம்மால் நன்மை வந்தடையாது ஊனம் வந்தடையின் யாமும் உயிர் துறந்து ஒளிவதென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஞானசம்பந்த பெருமான் மானின் நேர்விழி மாதராய் பதிகத்தை பாடுறார். அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க, இவனுக்கு சின்ன பசங்க என்ன ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா ஆலவாய் பெருமான் அருள் முன்னிற்கவே என்று சொல்லி அந்த பதிகத்தில் பாடினார். அப்படின்னா அம்மையார் வைத்திருந்த அன்பு அளவற்ற அன்புங்க. அப்போ அந்த அன்புக்கு இன்னொரு அன்பை நம்ம சொல்ல முடியுமான்னா முடியாது. இப்படி தான் ஒவ்வொரு நாயன்மாரும் அப்படி அன்பு இறைவன் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க, அடியார் மேலேயும் அன்பு வச்சுருக்கிறாங்க. அதான் அடியார்களை பேணுதலால் அடியடைந்த சிறு தொண்டர். அடியார்களை மட்டும் வழிபாடு செஞ்சு பெருமான் திருவடி அடைஞ்சவங்க எத்தனை அடியார்கள்? சிறு தொண்ட நாயனார், அப்பூதி நாயனார், குளச்சிறை நாயனார், இப்படி இயல்பகை நாயனார், இளையான்குடி மாற நாயனார், இவங்கெல்லாம் பெருமானை வணங்கினாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே வர்றதில்லை. அடியார்களை பேணி அடியார்கள் தொண்டு செஞ்சே பெருமான் திருவடி அடைஞ்சவங்க.
ஆமாம், அப்படி நிறைய இருக்கிறாங்க. 2 வழிபாடு செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, இறைவனை மட்டும் வழிபாடு செய்தவர்களும் இருக்கிறாங்க. இப்போ 3ஆக பிரிக்கலாம். அடியார்களை மட்டும் வழிபாடு செய்தவர்கள், இறைவனை மட்டும் வழிபாடு செய்தவர்கள், இறைவன் அடியார் 2 பேரையும் வழிபாடு செய்தவர்கள். பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் அப்படி 3 வகையாக நம்ம எடுக்க முடியும். இதெல்லாம் அதனால் அவைகளுடைய பெருமைகளை பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்லி, அப்படி பெரியாரை பேணுதல் அப்படிங்கிறது வள்ளுவப் பெருமான் நிறையா, பெரியாரை பேணுதல் அப்படிங்கிறது வள்ளுவப் பெருமான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஒருமையால் உலகை வெல்வார் என்றால் ஒருமை உணர்ச்சியினால், அதாவது இறைவனோடு ஒன்றித்திருத்தல், அதாவது ஒட்டிட்ட பண்பின் உரித்தர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதிய பூம்பாவாயினர். ஒட்டிட்ட பண்புனா பிரிக்க முடியாத அன்புங்க. 2 பேரும் இறைவனும் அடியார்களும் அந்த அன்பு தான். அதான் ஒட்டிட்ட பண்பின் உரித்தர பல்கணத்தார் அப்படின்னார். உரித்தர பல்கணத்தார்னா அடியார் பெருமக்கள். நமக்கு அப்பர் சாமிகள் கூட தேவாரத்தில் சொல்கிறார், உறவாவார் உருத்தர பல்கணத்தார். மறுமாற்று திருத்தாண்டகத்தில் சொல்கிறார், அடியார் உறவுன்னு சொன்னால் யாருன்னா எனக்கு அடியார்கள் தான். தலைவன் சொன்னால் யார்? சிவபெருமான் தான் தலைவன், வேறு யாரும் தலைவன் இல்லை. அரசன் உங்களுக்கு வேணால் அரசனாக இருக்கலாம், எனக்கு அரசன் இல்லைங்கிறார். அப்போ தான் சொல்கிறாங்க, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லி பதிகம் பாடி அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பெருமான் அந்த உருத்தர பல்கணத்தார் அப்படின்னா அடியார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இறைவனோடு ஒட்டிட்ட பண்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி, அதான் ஒருமையால் உலகை வெல்வார் என்று சொல்லி. அதே மாதிரி நமக்கு தாய்மானவர் சொல்றார், மெய்ஞான தானுவினோடு அத்துவிதம் ஆகும் நாள் என்னால் என்று சொல்லி. இப்போ ஆணவத்தோடு அத்துவிதமாக இருக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? இந்த பெத்தத்தில் நம்ம ஆணவத்தோடு இருக்கிறோம். அதே மாதிரி சுத்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது பெருமானோட அத்துவிதமாக இருக்கணும். அந்த நிலை எப்போ வரும்னு சொல்லி தாய்மானவர் பராபர கண்ணில் கேட்குறாங்க. ஆணவத்தோடு அத்துவிதம் ஆகும் நான், மெய்ஞான தானுவினோடு அத்துவிதம் ஆகும் நான் என்னால் என்று சொல்லி பராபர கண்ணில் கேட்குறாங்க. அதுக்கு அவரே மீண்டும் சொல்றார், அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரம் என்றார். அடியார்களுக்கு பணி செஞ்சால் போதுமா, அந்த இன்ப நிலை தானே சாமி கொடுத்துருவார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அப்படி அந்த இறைவனோடு ஒன்றி எடுத்து உலகம் அவ்வுயரை பற்றாது அருளில் அடங்கி நிற்கும் ஆதலின் உலகை வெல்வார் என்று சொல்லி சொல்கிறார். ஊனமேல் ஒன்றும் இல்லார் அப்படின்னா, ஊனம்னா குறித்தது ஒன்றாக மாட்டா குறைவு யாதும் குறைவலர் என்றது, அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்பது திருக்குறள் என்று சொல்லி, உயிருக்கு வரக்கூடிய ஊனமாவது உடம்பெடுக்கும் பிறவி. அப்போ பெருமான் அந்த அடியார்கள் எப்படின்னா பிறவியை வென்றவர்கள் அப்படின்னாருங்க. அதுவும் திருக்கூட்ட சிறப்புலையும் சொல்கிறார், அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல்னார். அறந்தை அப்படிங்கிறதுக்கு சிவகுணிய உரை என்ன சொல்கிறார்னா, அறந்தைனா துன்பம், துன்பத்திலே இருக்கிறதுலே பெரிய துன்பம் பிறவி துன்பம், அந்த துன்பத்தை நீக்கக்கூடியவர்கள் அந்த அடியார்கள். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி ஆள் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செடுத்து ஓசை புளிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதைன்னு. இப்போ அடியார்னா என்ன வேணும்னா திருநீர் இருக்கணும், உருத்தராட்சி இருக்கணும், சடைமுடி அது ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இல்லாத இருக்கும், அப்புறம் சீபஞ்சாக்கரம். இது 4 தான் மெய்ப்பொருள் என்று சொல்லி இன்னைக்கு குரு பூஜை இருக்குது இல்லைங்களா? திருநீலகண்ட நாயனார் குரு பூஜையில் வருது. திருநீலகண்ட நாயனார் குரு பூஜையில் 2வது பாட்டில் என்ன சொல்லார்னா, பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாருக்கு அன்பர். பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாருக்கு அன்பர், மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார், வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார், சைவ மெய்த்திருவின் சார்பே பொருளனச் சாரும் நீரார்னார். சைவ மெய்த்திரு அப்படின்னு என்னென்னா அழியாத பொருள்கள் 4 பொருளுங்க, மற்றதெல்லாம் அழியக்கூடிய பொருள். அதாவது பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டா விண்ணப்பம் என்று சொல்லி நமக்கு உண்மை விளக்கம். பொய்காட்டி பொய்யகற்றினா உலகப் பொருள்களை எல்லாம் காட்டி, அப்புறம் அதிலிருந்து நம்மளை இதெல்லாம் பொருள் இல்லைப்பா, இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய பொருள் என்று சொல்லி அதிலிருந்து நம்மளை எல்லாம் வெளியில் கொண்டு உண்மையான பொருள் எது அங்கே இருக்கக்கூடிய பெருமான் தாங்கிறத காட்டுறதான் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதில் என்ன சொல்லார்னா, அந்த என்ன சொல்லார், அந்த அழியாத பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சைவமை திருவின் சார்பே பொருளனச் சாரும் நீரார். கடைசி வரியில் சொல்கிறார், சைவமை திருவின் சார்பே பொருளனச் சாரும் நீரார்னார். சைவ மெய்த்துருன்னு என்ன சிவகணிய உரை சொல்கிறார், திருநீர், உருத்தராக்கம், சீபஞ்சாக்கரம், சடைமுடி, இது 4 தான்
என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய பொருள். சைவத்தில் மெய்ப்பொருள் என்று சொன்னால் இந்த 4 தாங்க. அந்த தேவாசிரியர் இருந்த அடியார் பெருமக்களும் இந்த 4ஐயும் அணிந்திருந்தாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. அதான் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொளி ஆழ்நிறை தூய்மையால் புறந்தஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வது என்று சொல்லி அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு பிறப்பு நீங்குமா? ஆமாம், இப்பொழுதும் நாம் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகிற பொழுது தேவாசிரியனை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். அங்கே அடியார்கள் இருக்கிற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கணும். ஆமாம், அங்கே விரல்மண்ட நாயனாரெல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். ஆமாம், சுந்தரர் போகக்கூடாதுன்னு போக வேண்டான்ட்டு போகாமல் இருக்கல. அவர் அங்கே போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஒதுங்கி வந்தார். ஆமாம், நமக்கெல்லாம் அந்த அடியார்கள்ட்ட முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தகுதி இருக்குதா? சிறு தொண்ட நாயனார் சொன்னார் இல்லைங்களா, பூதியணி சாதனபத்தர் முன் போற்ற போதேன் அப்படின்னு சொன்ன மாதிரி போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஒதுங்கி வந்தாலும் கூட விரல்மண்ட நாயனார் விடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடியார்களை புறத்தில் வழிபாடு செய்யணும்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அடியார்களை என்னதான் நான் மனசுக்குள்ளேயே வழிபாடு செஞ்சுக்கிறேங்க அப்படின்னாலும் கூட புறத்தில் வழிபாடு செய்யணும்னு சொல்லக்கூடியதான் விரல்மண்ட நாயனாருடைய புராணம். அதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த அடியார்கள் ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார். ஊனம்ங்கிறது இந்த இடத்துல பிறப்பு, உடம்பெடுக்கும் பிறவி. இவர்கள் பேணலால் எம்மை பெற்றாராதலின் பிறவி வாராமல் செய்து கொண்டார் என்று சொல்லி மேல் ஊனம் ஒன்றும் இல்லாதவர் என்று சொல்றார். அருமையாம் நிலை என்று சொன்னால் பிறரால் அடைதற்கரிய நிலை, வேறு யாரும் அடைய முடியாத நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அண்டர்பிரான் தொண்டர்களால் அமரர்மணியும் அணியாரூர் அப்படின்னார். ஒரு சரீரத்தில் சொல்கிறார், அது அண்டர்பிரான் தொண்டர்கள். அண்டர்பிரான் தொண்டர் யார்? ஆரூர் பெருமானுடைய அடியார்களை வணங்குவதற்கு அமரர் யார்? தேவர்களெல்லாம் அங்கே காத்துட்டு கிடக்கிறாங்களாம். பாருங்கள், அண்டர்பிரான் தொண்டர்கள் அமரர் பணியும் அணியாரூர் அப்படின்னார். இன்னொரு இடத்துல சொல்வார், அங்கே திருவாரூரில் அடியார்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, தேவர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. அடியார்கள் வழிபாட்டுக்கு போனாங்கன்னா தேவர்கள் ஒதுங்கி நிற்பாங்களாம். தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பார். தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பார். இப்படியெல்லாம் நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், சீவன் முக்த அடியார்கள். அவங்களத்தான் சொல்கிறார். இப்போ நமக்கு இது இறைவனுடைய கூற்று. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே இறைவனுடைய கூற்று. சேக்கிழார் பெருமான் தன்னுடைய திருவாக்கில் சொன்னாலும் கூட இறைவன் நம்பி ஆரூரருக்கு அந்த பெருமைகளை சொல்லியிருக்கிறார். அது அருமையாம் நிலை என்று சொன்னால் பிறரால் அடைதற்கரிய நிலை என்று சொல்கிறாரு. அது அன்பினால் இன்பம் மாறுவார் அப்படின்னாருங்க. அன்பு காரணமாக இன்பம் உளதாம், இன்பமே என்னுடைய அன்பே என்று சொல்ல முடியலைங்களா? அது மாதிரி இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் என்று சொல்வது போல அந்த இறைவனிடத்திலே செய்யக்கூடிய அன்பின் மூலமாக அவர்கள் அந்த இன்பத்தை அடைந்தவர்கள் என்று சொல்கிறார். அப்புறம் இருமையும் கடந்து நின்றார்னா இம்மை மறுமை என்று சொல்லக்கூடியது. அது என்னென்னா, இம்மை என்னும் இந்த உலக பிறப்பும் மறுமை என்னும் சொர்க்க நரக பிறப்பு நிலையும். அதாவது மறுமைன்னா வீடு பேரை எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வீடு பேரை கடந்து நின்றவர்களும் அதுதான் உயர்ந்த நிலை. சைவத்தில் வீடு பேர் அப்படிங்கிறதா உயர்ந்த நிலை. அப்போ இங்கே இம்மை மறுமைனா நம்ம எப்படி வச்சுக்கணும்? இந்த பிறப்பு, அதே மாதிரி சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் ஒரு பொருளே அல்லங்க. அதாவது சொர்க்கம் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு பதம், அவ்வளோதான். திரும்பி வாரா நெறி எது அப்படின்னா பெருமானுடைய திருவடி பேர் தான். அது வீடு பேர் என்று சொல்லுவது தான் திரும்பி வாரா நெறி. அதை இருமையும் கடந்து நின்றார் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவகோணிய உரையில் என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்க நரகம் அதே மாதிரி பிறப்பு நிலை ரெண்டையும் கடந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இறைவனை பற்றி நின்ற நிலையினாலே இந்த உலக நிலையை சொர்க்காதி போகங்களை பொருளல்ல என்று ஒதுக்கியதால் மறுமையும் கடந்தவர் என்று சொல்லி கொல்லேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் அல்லேன் மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ அதாவது என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, திருமாலுடைய அந்த பதம் கிடைச்சாலும் சரி, அதே மாதிரி அயனுடைய பதம் கிடைச்சாலும் சரி, இந்திரனுடைய பதம் கிடைச்சாலும் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருளாக இல்லை என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்கிறார். அப்படின்னா அதையெல்லாம் கடந்தவர்கள் அடியார் பெருமக்கள் என்று சொல்லி சொல்கிறார். கொல்லேன் புறந்தரன் போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பம் என்று சொல்லி திருவாசகம் நமக்கு இப்படி சொர்க்கங்கள் பொருள் அல்லவே அதை சொல்கிறார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் வாதபுரடிகள் சொல்கிறார் இல்லைங்களா? ஆமாம், எல்லாம் பெருமானுடைய திருவடி, அடியாருடைய திருவடி. திருவாசகம் சார் இப்படி
இவற்றில் இலக்கியமாய் விளங்கும் சிறு தொண்டர் இயற்பகையார் முதலிய நாயன்மார் சரிதங்களும் காண்க என்று சொல்றார். இருமை என்று சொல்லுவது இருமை தெரிந்து என்று குரல் பரிமேலழகர் இருமை என்பதற்கு பிறப்பு வீடு என்று உரை கண்டார் அப்படின்னார். இருமை என்று சொல்லுவது பிறப்பு வீடு என்று உரை, வீட்டை கடந்த நிலை வேறு இன்றியமையாமலும் இங்கு இருமையும் கடந்து என்றமையாலும் இன்று மேலே கண்டவர் உரைக்க பெற்றது என்று சொல்லி பரிமேலழகர்கள் இருமை என்று சொல்லுவதற்கு பிறப்பு வீடு என்று சொல்கிறாரு. ஆனால் அந்த வீடு என்று சொல்வது இந்த இடத்துல பொருந்தாது என்று சொல்லி நமக்கு சிவகோணிய உரையில் சொல்கிறாருங்க. வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார் என்று சொல்லி இவ்வாறு இதற்கு இரு வினைகளையும் இன்ப துன்பங்களையும் பிறப்புகளையும் ஒலித்தவர் என்று கூறுவார் உண்டு என்று சொல்றார். இவரை என்ன அண்மை சொல்லிட்டு இதோ இங்கு முன்னர் தேவாசிரியர்கள் கூடியிருக்கும் இவரை என காட்டி அடிமையாக சேர்ந்து அவர்களோடு அணைதல். இவரை அடைவாய் அப்படின்னா அவங்களோடு சென்று அடிமையாக சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து கொள் என்று சொல்லி யாருக்கு சொல்கிறாரு? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழருக்கு ஆட்கொண்ட தன்னுடைய தோழருக்கு சொல்கிறார், அந்த அடியார்களோடு போய் சேர்ந்துக்கோ என்று சொல்லி. ஏன்னா பெருமானோடு இருக்கிறது ஒரு இன்பமாக இருந்தாலும் கூட அடியார்களோடு இருக்கிறது தான் பெரிய சிறப்பு அப்படிங்கிறதுனால ஆரூர் பெருமானே சொல்கிறார். அப்படி சொன்ன உடனேயே சுந்தரர் என்ன சொன்னார் அப்படின்னா பாருங்கள், அதாவது அந்த பெருமான் சொன்னதை அவர் அப்படியே ஏதந்தீர் நெறியை பெற்றேன் அப்படின்னா ஒரு குற்றமில்லாத ஒரு நல்ல நெறி எனக்கு கிடைத்தது. அவரும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறார். அதை நாதனார் அருளி செய்ய நம்பி யாரூரர் நான் இங்கு ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றெதிர் வணங்கி போற்ற நீதியால் அவர்கள் தம்மை பணிந்தனே நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற. அருமையான இடம் இந்த இடம். நாதனார் அருளி செய்யனர், இறைவன் அப்படி அருளி செய்தாராக. நம்பிகள் நான் குற்றந்தீர் நெறியை இங்கு அடைய பெற்று உய்ந்தேன் என்று துதித்து எதிர்வணங்கி நிற்க நீதியால் அவர்கள் தம்மை அப்படின்னா நீ விதிப்படி இவர்களை நீ வணங்கி நிறை சொல் மாலையை குற்றமில்லாத உண்மைத்தன்மையாலே அவர்களை பாடுவாயாக என்று இறைவன் சொல்கிறார். இது தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்? சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். அது ஒன்றும் பெரியதில்லை, சொற்றமிழால் பாடுக அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் திருவெண்ணெய்நல்லூரில் சொன்னார் இல்லைங்களா? இப்போ அப்படி ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, நம்மளை இறைவனை பற்றி எப்படி வேணாலும் பாடலாம், ஆனால் அடியார்களை பற்றி பாடுகின்ற பொழுது அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அது என்ன சொல்கிறார் பார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்துனார். முதல்ல அவங்கள போய் வணங்கணுமா? அது எப்படி வணங்கணும்? தனித்தனியாக வணங்கணும், அப்புறம் திருக்கூட்டத்தை ஒன்றா வணங்கணும், அப்புறம் பஞ்சாங்கமாக வணங்கணும், அப்புறம் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கணும். அதை பல முறைன்னு சொல்லிட்டார். அடுத்து பின்னாடி வருது இல்லைங்களா, பலமுறையால் தொழுது வணங்கி அப்படின்னார். அப்படின்னா இறைவனை வணங்குவது அப்படிங்கிறது ஒரு, அதாவது இறைவனை வணங்கத்தான் வேணும், அதுலையெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து நமக்கு இல்லை. இறைவனை வணங்கினா நமக்கு ஆணவமெல்லாம் நீங்கும். ஆனால் அடியார்களை வணங்குகின்ற பொழுது தான் அந்த கொஞ்சம் தொக்கி இருக்குது பாருங்கள், வாசனாமலம், அது எப்போ நீங்கன்னா அடியார் திருக்கூட்டத்தை வணங்கினா தான் நமக்கு நீங்கும். இது பெரிய புராணத்தில் நம்ம நல்லா பார்க்கலாம், பல இடங்களில் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றெதிர் வணங்கி போற்றி நீதியால் அவர்களை தம்மை அப்படின்னார். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்தனே நிறை சொல் மாலை அப்படிங்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், சொற்றமிழ் அங்கே சொன்னார், தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயாள்னார். இங்கே நிறை சொல் மாலை கோதிலா குற்றமில்லாத தூய தமிழால் பாடணும் என்று சொல்லி சொல்கிற அடியார்களை பாட சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு சிறப்பாக நம்முடைய இறைவனே சொல்கிறார். ஏதந்தீர் நெறினா குற்றங்கள் தீர்தற்கு ஏதுவாகிய நெறி. ஏதந்தீர் நெறியை பெற்றேன் அப்படின்னா குற்றங்கள் தீருவதற்கு ஏதுவான நெறி என்று சொல்லி, இங்கே நெறி என்றது அடியவர் கூட்டத்து அணைவதை. இங்கே ஏதந்தீர் நெறியை பெற்றேன்னு சுந்தரர் சொல்கிறாரு. சுந்தரமூர்த்தி சாமிகள் சொன்ன நெறி என்னென்னா, அடியார்களோடு போய் அந்த திருக்கூட்டத்தில் சேரக்கூடியது தான் குற்றமில்லாத நெறி அப்படிங்கிற, அதான் ஏதந்தீர் நெறி அப்படின்னு சொல்கிறார். சிவஞான போதம் 12ஆம் சூத்திரம் தான் நம்ம இங்கே சிந்திக்கணும் இல்லையா? செம்மலர் நோன்தால் சேரலொட்டா அம்மலம் கிளி அன்பருடுமறி மாலரநேய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமேனர். முடிந்த நிலை அதுதாங்க. அதுக்கு மேலே வழிபாடு எங்காச்சும் இருக்குதான்னா இல்லை. இறைவன் வழிபாடு, அதற்கடுத்தது அடியார் வழிபாடு, வேறு இதுக்கு மேலே எல்லாம் வழிபாடு ஒன்றும் கிடையாது. அதான் 12ஆம் சூத்திரம் தான் நமக்கு முடிந்த முடிவு. அதான் சொல்கிறார், இப்பிராணத்தில் பொருளாய் விளங்குவது
அதான் மலம் தீர்ந்த சீவன் முக்தருக்கும் வாசனா மலத்தையும் வாராமல் காத்துதவுவது அடியார் கூட்டமே என்பது சாத்திரம். இதுக்கு பிரமாணம் எங்கே இருக்குது அப்படின்னா வெள்ளானை சருக்கத்தில் இருக்குதுங்க. வெள்ளானை சருக்கத்தில் எல்லாம் முடிந்து கைலாயம் போயாச்சு. சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளை யானையில் போகிறாரு. அவர் பெருமான்கிட்ட போயிட்டார். அப்புறம் அதற்கு பிறகு சேரமான் பெருமாள் நாயனார் வெளியில் நிற்கிறார். திருவனக்கன் திருவாயில் உள்ள உடல் அவரை, ஏன்னா அனுமதி ஒருத்தருக்கு தான், இன்னொருத்தர் கூட போக முடியாது. அப்போ இவர் போய் சுந்தரர் போய் என்ன சொல்கிறாரு, சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னார். சரி, நம்ம வந்தாச்சு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கல. சேரலன் வாயில் புறத்துலன் சொன்ன உடனே பெரிய தேவரை அழைத்து அவனை கொணர்க அப்படின்னாரு சாமி. பெரிய தேவர்னு நந்தியம்பெருமான். அவரை அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது போய் சாமி கேட்டார், அலையாமை வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, சுந்தரர் கழல் பற்றி புரசை யானை முன் சேவித்து வர பெற்றனன் அப்படின்னார். நீங்கள் கூப்பிடுவீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சுந்தரருடைய திருவடியை பற்றி கொண்டு வந்தால் அப்படியே நேரம் இங்கே வந்துட்டேன் சாமி. அப்புறம் அப்படி சொல்லிட்டு மீண்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் சொல்கிறாருங்க. மருவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னார். மருவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்னன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு விண்ணப்பன்னு சொல்லி திருவுலாப்புறம் பாடினேன், திருச்செவி சாட்சியர்களை பெற வேண்டும்னாரு. அவரும் செப்புகனார், இவரும் சொன்னார். அதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல மருவு பாசம்னு சொல்கிறாரு. அது என்ன மருவு பாசம் அப்படின்னா, அதுக்கு தான் சிவகோணிய உரை சொல்கிறாருங்க. அடியார் வழிபாடு, திருக்கூட்ட வழிபாடு அப்படிங்கிறார். மருவு பாசங்கிறதுக்கு அடியார் வழிபாடு. அப்போ மருவு பாசங்கிறது வாசனாமலம். வாசனாமலம் நீங்கிறதுக்கு சுந்தரருடைய திருக்கூட்டத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. மருவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னு சொன்னார். இறைவன்கிட்ட சேரமான் பெருமான் நாயனார் சொல்கிறார். அப்போ ஆணவமலை எப்போ நீங்கன்னா, இறைவனை வழிபாடு செஞ்சால் ஆணவமலை நீங்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆணவமலை நீங்கணும்னா பெருமானை வழிபாடு செய்யணும். சரி, அந்த வாசனாமலை நீங்கணும்னு என்ன செய்யணும், அடியார் பெருமக்களை வழிபாடு செய்யணும், திருக்கூட்டத்தை வழிபாடு செய்யணும். இது யார் சொன்னாங்கன்னா, கைலையில் சிவபெருமான் முன்பாக சேரமான் பெருமான் நாயனார் சொன்னது. இதுதான் நமக்கு பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம். இது நம்மளே ஒன்றை சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை. மருவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனேன்னு சொல்கிறாரு சேரமான் பெருமான் நாயனார். கைலாயநாதன்கிட்டே சொல்கிறாரு. அப்போ மருவு பாசம்னா என்னென்னு சிவகோணிய உரை சொல்லுகின்ற பொழுது வாசனாமலம் அப்படிங்கிறாரு. அப்போ வாசனாமலம் எப்போ நீங்கும்னா, அடியார் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்தால் தான் நமக்கு வாசனாமலம் நீங்கும் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏதம் தீர் நெறி அப்படின்னு சொன்னது என்னென்னா, இந்த அடியார் கூட்டத்தில் சேருவது தான் ஏதம் தீர் நெறி. அப்படின்னா நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நெறி என்னென்னா, திருக்கூட்டத்தில் இருந்து நம்ம பணி செய்யணுங்க. பெருமானுக்கு தொண்டு செய்கிறது ஒன்று இருக்குது, செய்ய வேண்டியது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து பெருமானுக்கு தொண்டு செய்கிறது அதை விட சிறப்பு. அதனால் இந்த இடத்துல அதான் சொல்கிறார். ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய. எங்கே சொல்லுது, சிவஞான சித்தியாரில் 12ஆம் சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் சொல்கிறார். சித்தியாரில் சொல்கிறார், ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரிய. இதே பத்தராய் பணிவார் புராணத்தில் சேக்கிழ பெருமானு சொல்கிறார். ஈசர்க்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார்னர். பத்தராய் பணிவார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பத்தராய் பணிவார்னா யாருன்னா சீவன் முக்தர்கள் தான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஈசர்க்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால், யார் பெருமான் மீது அன்பு இருக்கக்கூடிய அடியார்களை பார்த்தாங்கன்னா ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து அப்படின்னார். ஒரு தாய் பசுவுக்கு பின்னாடி ஒரு கன்று குட்டி எவ்வளவு அன்பாக போகுமோ அது மாதிரி போவாங்களாம். ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி, ரொம்ப பணிவாக பேசுவாங்களாம். அப்புறம் இனியனவே பேசுவார், ரொம்ப இனிமையாக பேசுவாங்களாம். தன்னை பற்றி உயர்வாக பேசக்கூடாது. எந்த இடத்துலையும் அடியார்கள் ஒரு அடியார்கள் இங்கே வராங்கன்னா அவங்கள பற்றி தான் நம்ம உயர்வாக பேசணும், நம்மளை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதான் சொல்கிறார், பணிந்த மொழி. அப்புறம் இனியனவே பேசுவார் என்று சொல்கிறார். இளையான்குடி நாயனார் புராணத்தில் அப்படி தான் வருங்க.
செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பதம் உரை செய்து முன் உரை செய்தபின் அப்படிம்பார். ஆரம் என்பு முனைந்த ஐயர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும், அது சொல்கிறார் பாருங்கள். அந்த யாவராயினுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் வந்தால் தான் நம்ம வணங்குவோம், ஒரு சிலர் வந்தால் வணங்க மாட்டோம், அப்படியெல்லாம் இல்லை. நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்திமின் கூற எதிர்விழுந்து எழுந்து செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவைத முன்னுரை செய்தபின், அப்புறம் கொண்டு வந்து மனை புகுந்தெல்லாம் அடுத்த பாட்டில் வரும். இப்படி தான் அடியார்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு பல இடங்களில் சேக்கிழ பெருமான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நம்ம இதை சிந்திக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இறைவனுடைய திருவாக்கு, வேற ஒன்றும் இல்லை. சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு எத்தனையோ இருக்குது அடியாருடைய பெருமைகளை பற்றி. இறைவனுடைய திருவாக்காக சொல்லப்பட்டது இந்த பெருமையால் தம்மையொப்பார் என்று சொல்லக்கூடிய பாட்டு. இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். அதில் கடைசி வரி நம்ம மறந்துடக்கூடாது. இவரை நீ அடைவாய் என்று, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அந்த திருக்கூட்டத்தில் போய் நீ சேரு, அந்த அடியார்களோட போய் நீ சேர்ந்து பணி செய் என்று சொல்லுவது தான் ஒரு பெரிய சிறப்பு. அதாவது திருத்தொண்ட தொகை பாடுறதற்கு முன்பாக சுந்தரமூர்த்தி சாமிகளை பெருமான் எந்த அளவுக்கு செதுக்கணுமோ அந்த அளவுக்கு செதுக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அடியார் பெருமைகளை சொல்லக்கூடியது திருத்தொண்ட தொகை. அதற்காகவே அவர் அவதரித்தவர் இல்லையா? மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர பொதுவார் அவர் மேல்மனம் போக்கிடனர். அப்போ அந்த திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சாமி நினைக்கிறார், ஆரூர் பெருமான் நினைக்கிறார். ஏற்கனவே சுந்தரர் பக்குவமாக தான் இருக்கிறாரு, இருந்தாலும் கூட இன்னும் அவரை எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு சாமி பண்ணுறார். அதற்கு பிறகு அதை பாட சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் அவர் பாடுவார். இந்த பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையான திருப்பாட்டு, இறைவனுடைய திருவாக்கு, அதான் ரொம்ப முக்கியங்க. இப்படி சிவஞான சித்தியாரில் ஆசையோடும் அருணடியார் அடியாரை அடைந்துட்டு, இதெல்லாம் சீவன் முக்தருடைய நிலைங்க. அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லித்தர தேவையில்லை. அந்த அடியார்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே அப்படியே கண்ணீர் வரும். அப்படியே போய் அவங்ககிட்ட பணிந்து என்ன பணி வேணுமோ அதை செய்வாங்க. இது இயற்கையாக வரக்கூடியது. ஆமாம். நிறைசொல் மாலை அப்படின்னார். அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அந்த பயன்களை பயந்தே விடும் மொழி என்று சொல்லி பரிமேல் அழகர் சொல்வார். அதாவது அருளாளர்கள் மகிழ்ந்து சொன்னாலும் சரி, வெகுண்டு சொன்னாலும் சரி, அந்த பயன் அப்படியே பலிக்குமா. பரிமேலர்களுடைய உரையில், திருக்குறள் உரையில் சொல்றார், ஈண்டையும் மொழிகள் தம்முடைய பயன்களை பயந்தே விடுதலாவது தேவார திருவாக்குகளில் விளையும் உறுதி பயன்கள் என்று சொல்லி, அதாவது முதலையுண்ட பாலகனை அழைத்தல், எலும்பும் சாம்பலும் இருந்த குழந்தையை பெண்ணாக மாற்றியது, இப்படி எத்தனையோ இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் அதான் நிறைசொல் மாலை என்று சொல்கிறதுங்க. வன்தமிழ் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் பல இடங்களில் சொல்கிறாருங்க. வன்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழை மருங்கு சேர்ந்தார் அப்படிம்பார். நாவுக்கரசு பெருமான் போய் சேர்றார் இல்லைங்களா, சீர்காழி போய் சேர்றார் இல்லையா, அப்போ சொல்கிறாருங்க, வன்தமிழால் எழுதுமலை முறிந்த பிரான் திருப்புகழை மருங்கு சேர்ந்தார்பார். அந்த வன்தமிழ் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய உரையாசிரியர் பொருள் சொல்லுகின்ற பொழுது வளப்பமுடைய தமிழ் அப்படின்னு எழுதுவார். வளப்பமுடைய தமிழில் என்னென்னா, இதான் இறந்தாரை மீட்டு கொடுப்பது, இப்படி எலும்பும் சாம்பலுமாக இருந்ததை பெண்ணாக மாற்றியது, இதெல்லாம் சொல்லுவாங்க. நாமார்க்கும் குடியெல்லாம் பதிகம் பாடுறப்ப சேக்கிழ பெருமான் அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது, அதாவது அந்த தமிழை அப்படி சொல்லுவார். நாமார்க்கும் குடியெல்லும் என்றெடுத்து நான்மறையின் கோமானை நதியினுடன் குளிர்மதிர்வாள் சடையானை தேமாலை செந்தமிழின் செழுந்திரு தாண்டகம் பாடிம்பர். அந்த தமிழுக்கு எத்தனை சொல்கிறார் பாரு. தேமாலை செந்தமிழின் செழுந்திரு தாண்டகம் பாடி ஆமாறு நீரலைக்கும் அடைவளம் என்று அருள் செய்தார் அப்படிம்பர். அந்த மறுமாற்று திருத்தாண்டகம் பாடுறார் இல்லைங்களா, நாமார்க்கும் குடியெல்லும் நமனையஞ்சு. அப்போ சேக்கிழ பெருமான் அவ்வளவு அடை சொல்கிறார். தேமாலை செந்தமிழின் செழுந்திரு தாண்டகம் பாடி என்று சொல்லுவார். அப்போ அந்த அருளாளர்கள் நமக்கு பாடிய அந்த தேவார திருமுறைகள் இருக்குது பாருங்கள், 12 திருமுறைகள் அப்படிங்கிறது அவங்களாக பாடலை, இறைவன் உள்ளிருந்து உணர்த்த பாடி எனதுரை தனதுரையாக என்று சொல்லி அவர் சொல்றார். பண்ணிய செந்தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மையக்கருத்த திருவருளினானை நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். அதே மாதிரி வாதவருடிகள் சொல்லுகின்ற பொழுது நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. அப்போ யார் உள்ளிருந்து பாடினாங்க அப்படின்னா இறைவன் தான் உள்ளிருந்து உணர்த்த பாடியது நம்முடைய 12 திருமுறைகள். அதான் நிறைசொல் மாலை என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல நிறைசொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடின அண்ணல் கூற என்று சொல்லி, அது நிறைசொல் மாலைன்னு சொன்னதே யார்?
ஆரூர் பெருமானே சொல்கிறார். அப்படி ஆரூர் பெருமான் தான் நிறைசொல் மாலை பாடு என்று சொல்லி சொல்கிறார். தன்னை பற்றி பாடுகின்ற பொழுது சொற்றமில்னு சொன்னார். இங்கே அடியார்களை பாடுகின்ற பொழுது அந்த நிறைசொல் மாலை என்று சொல்லி சொல்லுகிறார். கோதிலா வாய்மை என்று சொன்னால் குற்றங்களை இல்லையாக செய்யும் உண்மை தன்மை அப்படிங்கிறார். குற்றங்களை இல்லையாக செய்ய கோதிலா வாய்மை என்று சொல்லி சொல். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல். வள்ளுவ பெருமான் சொல்றார், தீமையில்லாத சொல் என்னவோ அதுதான் வாய்மை என்று சொல்லி சொல்லுவது. இந்த இடத்துல கோதிலா வாய்மை என்று சொல்லி சொல்லுவது குற்றமில்லாத தூய தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னொன்று குற்றத்தை போக்கக்கூடிய தமிழ் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஆமாம், கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம்னு அந்த காலத்தில் வருது இல்லைங்களா? அந்த இடத்துல உரையாசிரியர் என்ன எழுதுவார்னா, கோணமில் குடுமிதேவர்னா குற்றமில்லாத குடுமிதேவர்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு என்ன குற்றம் இருக்குது? கோணமில் நேரடியாக பொருள் எடுத்தால் அப்படி தான் எடுப்பாங்க இல்லைங்களா? கோணமில் குடுமிதேவர்னா குற்றமில்லாத குடுமி, அப்படி கிடையாது. நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவரா. அந்த இடத்துல சிவகுனிய உரை சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்லுவார். கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு நானும் சொல்கிறான். அது கோணமில் குடுமிதேவரை நம்ம நேரடியாக அப்படி பொருள் எடுத்துக்கூடாது. குற்றமில்லாத குடுமிதேவர், அவருக்கு என்னங்க குற்றம் இருக்குது? நமக்கு இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்கக்கூடிய குடுமிதேவர். அது மாதிரி இந்த இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்தார் போல பொருள் கொள்வது. அதை கோதிலா வாய்மை என்று சொல்லி நமக்கு இந்த இடத்துல சொல்கிறார். நாவின் வாய்மையால் போற்றினார் என்று சொல்லி, அதாவது போதியோ என்னும் அன்னமை திருவாக்கென்னும் அமுதம், அதாவது அந்த எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த எலும்பை சாம்பலையும் பெண்ணாக மாற்றியது என்னென்னா, அங்கே மந்திரமாக இருந்தது போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. அங்கே அமுதம் அப்படின்னா நஞ்சை நீக்குவதற்கு அமுதம் தானே. அந்த அமுதமாக அங்கே இருந்தது என்னென்னா மந்திரம். என்ன மந்திரம்? போதியோ பூம்பாவாயின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அந்த போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் அந்த உள்ளே போய் துண்ண அப்படின்னு அந்த இடம் அருமையாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் வந்து தான் சேக்கிழார் பெருமான் சொல்வார், போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் என்று சொல்லி சொல்வார். அது மாதிரி இந்த இடத்துல கோதிலா வாய்மை என்று சொல்லுவது நம்பிகளின் அந்த மாதிரி பாட போகிறார். ஆமாம், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிற்கு அச்சனை பாட்டே யாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் என்று சொல்லி இறைவரே ஆணையிட்டு நம்பிகள் பாடி அருளியது அந்த நம்முடைய தேவாரம். இப்படி தமக்கும் தம் அடியவர்க்கும் பேதமின்மை விளக்கி இவர்களை நிறைசொல் மாலை பாடுக என்று அருளியது காண்கன்னார். அதாவது சாமியே பாருங்க, நமக்கும் நம்முடைய அடியார்களுக்கு எந்த ஒரு பேதம் இல்லைங்கிறத இறைவனே நிலைநாட்டியிருக்கிறார். நான் தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது சொற்றமில்னு சொன்னவர் இங்கே அடியார்களை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது ஒருபடி மேலே போய் நிறைசொல் மாலைன்னு சொன்னது மட்டுமல்லாமல் கோதிலா வாய்மையாலே பாடின அண்ணல் கூர் என்று சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அப்போ அடியார்கள் மேலே இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு கருணை நமக்கு இதில் தெரிந்து கொள்ள முடியும். ஆரூர் பெருமான் அவ்வளவு அன்புடையவர். அங்கே ஆரூர் பெருமான் அடியார்கள் என்று சொன்னாலே ஆரூரில் 3 பெருமக்களுமே அடியார்களை வணங்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமி கரையும் கடலும் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் எந்த இருப்பது மாரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்னாரு. அதே அப்பர் சாமிகள் உள்ளே போருகின்ற பொழுது புற்றிடங்கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை தான் வணங்கியிருக்கிறார். நம்பிகள் சொல்லவே வேண்டியதில்லை, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அப்படின்னார். அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் சொன்னவர் அந்த ஒவ்வொரு பாடலையும் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்று சொல்லி பாடினார். இப்படி எல்லா பெருமக்கள் ஞானசம்பந்த பெருமான் அதே மாதிரி தான் என்றுகொள் எய்துவதோன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி அடியார்கிட்ட வினவுவது போல ஒரு திருப்பதிகம் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாரும் பாடியிருக்கிறார். அப்போ ஆரூர் என்று சொன்னாலே அங்கே அடியார்களுடைய அனுமதி இல்லாத நம்ம உள்ளே போக முடியாது. அங்கே போனோம்னா முதல்ல வணங்க வேண்டியது அடியார்களைத்தான் அப்படிங்கிறது மனசில் நம்ம வச்சுக்கணும். ஆமாம், ஆரூர் அவ்வளவு சிறப்பு. தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அப்படின்னு சொல்லி இந்த புராணம் ஆரம்பிக்கும். ஆமாம், பெயர் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய புராணம் 3 புராணம்தான். திருநாவுக்கரசோல திருத்தொண்டை நெறிவால 1, மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் 2, தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவம் 3 நாயன்மார்கள் தான்
ஆரம்பமே பெயர் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்போ அதில் ஒருத்தர் திருவாரூர்காரர் அப்படிங்கிறது நமக்கு பெருமைங்க. ஆமாம், திருவாரூர் அவ்வளவு சிறப்புடைய ஒரு இடம். நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு, அதாவது தில்லையம்பதி திருவாரூர் ரெண்டும் கண்டிப்பாக நம்ம வழிபாடு செய்யணும். தில்லையம்பதி திருவாரூர் ரெண்டு என்னென்னா சைவத்தினுடைய ராஜதானியாக இருக்கக்கூடியது. அதான் ரெண்டு ராஜா அப்படிங்கிறது நமக்கு சைவத்தில் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது தான். இப்படி இந்த அளவுக்கு நிறைசொல் மாலை பாடு என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாட்டு பார்க்கலாங்க. இன்னொரு பாட்டு என்னங்க பாடிட்டு இருக்கிறாங்களா? வழிபாடு. தன்னை ஆளுடைய நாதன் தான் அருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனை பாடி நாடர் இன்னவாறு இன்னவன்பு என்று ஏத்துகேன் அதற்கு யார் பண்ணும் பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் என்ன. இது ரொம்ப இடம், முக்கியமான இடம். சாமியே சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன பாட வேண்டியதானே? ஆரூர் பெருமானே ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு, அப்புறம் என்ன வெளுத்து வாங்க வேண்டியதானே? ஆனால் அப்படியெல்லாம் சுந்தரர் பாடலை. சாமி எனக்கு என்ன தெரியும், அவங்களுடைய பெருமைகளை எனக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு எனக்கு என்ன சாமி தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அதே மாதிரி தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுதும் அதான் சொல்ல கோதிலா அமுதே நல்ல சொல்கிறார். நான் ஏன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகன்னு தான் அங்கேயும் சொல்கிறார். அப்புறம் தான் சாமி பித்தன் என்றே பாடுவாயின்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னவாறு இன்னவன்பு என்று ஏத்துகேன் அதற்கு யார் அடியாருடைய பெருமைகள் எல்லாம் பாடக்கூடிய அளவுக்கு நான் யார் சாமி, எனக்கு என்ன தகுதி இருக்குது, என்னால் அப்படி பாட முடியுமா என்று சொல்லி பெருமானிடத்தில் அடங்கி நிற்கிறார். ஆமாம், இறைவனை பற்றி பாடுவது ரொம்ப சுலபமாக பாடிட்டார் இல்லையா பெண்ணைநல்லூரில். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்னா, இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன் அதற்கு யார் பண்ணும் பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய். எப்படி பாடுறதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் என்னால் பாட முடியும் என்று சொல்லி. அப்போ இறைவனை கூட பாடிடலாம் எப்படி வேணாலும், ஆனால் அடியார்களை பாடுவது அடியார்களை போற்றுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாருங்க. இன்னவாறு இன்னவன்பு என்று ஏத்துகேன் அதற்கு அப்படின்னா தன்னை ஆளாக கொண்ட பெருமான் தாமே இவ்வாறு அருளி செய்ய ஆணையை கேட்டவராய் அவரை தலையார வணங்கி நின்ற நம்பிகள். அப்படியே தலையால வணங்கி நிற்கிறாராம் சொல்றார். தலையா தன் நாதனார் அருளி செய்ய நம்பியார் நானுங்கு ஏதந்திர் இல்லை அடுத்த தன்னை ஆளுடைய நாதன் தன் அருளால் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனை பாடி நாடனர். எப்படி வணங்கினார்னா தலையால் வணங்கி நின்றாராம். தலையால் வணங்கி நிற்கிறார் நம்பிகள். அப்படி சென்னியால் வணங்கி நின்ற அந்த நம்பிகள் அவ்வாறு இவர்களை நிறைசொல் மாடை பாடுவதற்கு இன்னபடி பாடுவது என்றும் இன்ன பண்பினை பாடுவது என்றும் எவ்வாறு அறிந்து துதிப்பேன். பெருமானே, எனக்கு என்ன தெரியும், இவங்களுடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்களை நிறைசொல் மாலை பாடும் தன்மையை நீரே எனக்கு தந்தருளி செய்தல் வேண்டும் என்று சொல்லி பெருமானிடத்தில் விண்ணப்பமாக இப்போ அவர் வைத்து கொண்டு நிற்கிறார். பெருமான் தான் இன்னை அவருக்கு சொல்லணும். இன்னவாறு அவர்களது வரலாறு இன்னது, இன்ன பண்பு அவர்களது தன்மை இன்னது, இவை இன்ன என்று அறியாமல் எவ்வாறு ஏற்றவல்லேன். அவங்க பெருமான், அவங்க வரலாறு எனக்கு தெரியாது, அவங்க யார் என்னங்கிறது எனக்கு தெரியாது, நான் எப்படி பாட முடியும் என்று சொல்லி கேட்கின்ற போது அதற்கு யார், அவ்வாறு ஏற்றுவதற்கு என்ன உரிமை, என்ன தகுதி, நான் ஆர் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், பாடும் பரிசு எனக்கு அருள் செய் இன்று உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகன்னு அங்கே வெண்ணைநல்லூர் இருந்தார் இல்லைங்களா. அந்த குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகன்னு அங்கே இருந்தார். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார்னா, ஆண்டானை போலவே அடியாரும் உணரவும் ஓதவும் படாராதலின் அதற்கு இறைவனை வேண்டி பெறுதலும் உய்த்துணர்க என்று சொல்லார். இப்போ பெருமான் தான் அவருக்கு அருள் செய்யணும்னு சொல்லி அவர் விண்ணப்பம் வச்சிருக்கிறார். இறைவன் தான் அருள் செய்யணும் என்று இன்னவாறு இன்னவன்பு இன்று ஏத்துகேன் அதற்கு யார் என்று சொல்லி கேட்கிறார். அடுத்த திருப்பாட்டு பார்த்து தொல்லைமால் வரைவயந்த தூயாள் தன் திருப்பாகர் அள்ளல் தேர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்த அடியார்க்கு மடியேன் என்று எல்லையில் வன்புகளாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார். இப்படி சொன்னதுக்கு பிறகு சாமி அவரை
அடி எடுத்து கொடுக்குறார். தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி ஒரு தொடரே எடுத்து கொடுக்குறார் இல்லைங்களா? இந்த திருத்தொண்ட தொகை பதிகத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், 2 பேரும் சேர்ந்து பாடிய திருப்பதிகம் இந்த பதிகங்க. ஆமாம், மற்ற இடத்துல எல்லாம் ஒரு சொல் அடி எடுத்து 3 இடத்துல அடி எடுத்து கொடுத்துருக்கிறார் சாமி. 3 இடத்துல ஒவ்வொரு சொல் அடி எடுத்து, மற்ற 2 இடத்துல சொல்லு மட்டும் அடி எடுத்து கொடுத்தார். அங்கே பித்தன், அதே மாதிரி அங்கே உலகலாம். இந்த இடத்துல மட்டும் ஒரு தொடரே எடுத்து கொடுத்துருக்கிறார். அதான் 2 பேரும் சேர்ந்து பாடிய திருப்பதிகம் திருத்தொண்ட தொகைங்க. அதான் ஒரு அடுத்த கடைசி பாட்டில் சொல்கிறாருங்க, தம்பிரான் தோழரவர் தாமொழிந்த தமிழ் மாலை அப்படிம்பார். தம்பிரானும் அவருடைய தோழரும் சேர்ந்து பாடிய திருத்தொண்ட தொகை அப்படிம்பார். அதான் இங்கே தொல்லைமாள் வரைவயந்த தூயாள் தன் திருப்பாகர் அள்ளல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் அப்படின்னார். அதாவது பழைய பெரிய இமயமலையில் வந்து தூயமலை ஒரு பாகத்திலே உடைய இறைவன், உமையம்மை வந்து ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய பெருமான், உலகம் துன்பம் நீங்கி உய்தல் பொருட்டு வேதங்களை அருளி செய்த தமது திருவாக்கினால் மறையளித்த திருவாக்கால் அப்படின்னு அல்லல் தீர்ந்து உலகுய்ய, உலகம் துன்பங்களிலிருந்து நீங்கி அதற்காக வேதங்களை எல்லாம் அருளி செய்த பெருமான் தன்னுடைய திருவாக்கின் மூலமாக தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்துசைப்பா முறியென்றார். அதாவது தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கி எல்லையில்லா பெரும்புகழ் உடையார்களாகிய இந்த அடியார்களை எடுத்து துதித்து புகழ் மாலை பாடுவாயாக என்று அருளி செய்தார். இப்படி தான் நம்பிகள் வந்து திருத்தொண்ட தொகை எப்படி பாடணும் அப்படிங்கிறத இறைவனே அதை வந்து அந்த அடியாரில் வணங்கணும். அப்படி அடியாரில் வணங்கி அதற்கு பிறகு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். இப்படி இந்த இடத்துல வந்து தொல்லைமால் வரைவயந்த தூயாள் தன் திருப்பாகர் அப்படின்னா பெரிய மலை, தூயால்னா தூய்மைகளுக்கெல்லாம் இடமாக இருக்கக்கூடிய உமையம்மையை சொல்கிறார். உமையம்மை தான் கருணையே திருமேனியாயின் தூயாள் என்று சொல்கிறார். அள்ளல் தீர்ந்து உலகுய்ய அப்படின்னா உலகு உய்ய மறையளித்த என்று சொல்லியும் உலகுய்ய பாடுகை என்று சொல்லியும் 2 இடத்தும் சொல்கிறார். உலகுய்ய என்று சொன்னால் தர்மங்களை விதித்தலும், அதே மாதிரி மறையளித்த திருவாக்கால் அடியெடுத்து சொன்னார் என்றமையால் இதுவும் மறையாம் என்று எடுத்து காட்டியவாறு. அதாவது இதுவும் ஒரு வேதம்தான் இல்லைங்களா? மறையளித்த திருவாக்கின் மூலமாக சொன்ன இதுவும் ஒரு மறை போன்றது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாம், அது நமக்கு நம்முடைய வாரியார் சாமிகள் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது பஞ்சபிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6, 11 சம்ஹிதா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11 பாடல்களும் 11 மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி வாரியார் சாமிகள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவில் சொல்லுவாங்க. அது மாதிரி இதுவும் வந்து வேதத்திற்கு இணையாக சொல்லப்பட்டது என்று சொல்லி நமக்கு சொல்கிறாருங்க. மறையளித்த திருவாக்கால் அதை மறையளித்தவர் அதனோடு அமையாது இதனை சொன்னார். எனவே அதனினும் சிறந்ததாய் அடியார்களை துதித்தும் ஆண்டான் அடியார் இலக்கணங்களை நேரே எடுத்து கூறியும் விளங்கும் இதன். அதாவது அடியாருடைய சிறப்பு அடியெடுத்து கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய சிறப்புகளை இறைவனே தன்னுடைய திருவாக்கின் மூலமாக சுந்தரருக்கு சொல்லியும் இருக்கிறார், உள்நின்று உணர்த்தியும் இருக்கிறார். இதுதான் பெரிய சிறப்பு. அதனால் உலகுய்ய மொழி என்று சொல்றார். அதான் இந்த திருத்தொண்ட தொகை சொல்லுகின்ற பொழுது தீதில்லா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறதுக்கு என்னென்னா தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்படைத்த திருவாளன். இப்படியெல்லாம் பல இடங்களில் இந்த திருத்தொண்ட தொகை பற்றி மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வர் அப்படிம்பாரு. அப்புறம் சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படிம்பாங்க. அப்புறம் தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைம்பாங்க. மெய்யடியார் சித்தநிலவும் திருத்தொண்ட, இதெல்லாமே சேக்கிழாருடைய திருவாக்கு. ஆமாம், மெய்யடியார் சித்தநிலவும் திருத்தொண்ட தொகை. இது எங்கே வருதுன்னா நம்முடைய இவர் பெருமலை குறுமநாயனார் புராணத்தில் வருதுங்க. நல்ல அடியாருடைய உள்ளத்திலிருந்து திருத்தொண்ட தொகை எப்பொழுதும் நீங்காதான். மெய்யடியார் சித்தநிலவும் திருத்தொண்ட தொகைம்பார், மூலமான திருத்தொண்ட தொகை. இப்படியெல்லாம் பல இடங்களில் திருத்தொண்ட தொகையை பற்றி அது இந்த இடத்துல வந்து உலகுய்ய என்று சொல்கிறார். தீதில்லா திருத்தொண்ட தொகை, தேசமுய்ய திருத்தொண்ட தொகை. இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பதிகத்துக்கு இவ்வளவு அடைமொழி வேறு எந்த பதிகத்துக்கும் சேக்கிழா பெருமான் சொல்லலை. இந்த ஒரு பதிகத்துக்கு தான் சொல்கிறார். இதனால் உலகம் உய்தலாவது அப்படின்னா உலகம் உய்தல்னு சொல்கிறார் அப்படின்னா
அடியவர் கூட்டத்தை சார்ந்து அவர்களது சத்பாவனை பயன் பெறுதலும் அதனால் ஆகாமியம் மேலும் ஏறாது காத்து கொள்ளுதலும் வாசனாமலம் தாக்காது காவல் பெறுதல் முதலியனவும் என்று சொல்லி அதான் இந்த உலகம் உய்தல் என்று சொல்லி சொல்றார். அடியவர் கூட்டத்தை சார்ந்து அவங்களோடு இருக்கின்ற பொழுது என்ன நமக்கு நன்மைனா ஆகாமிய வினை ஏறாது, அதே மாதிரி நம்முடைய வாசனாமலம் நீங்கும். இது ரெண்டு இருந்தால் போதும், மேலே மறுபடியும் நமக்கு வினை ஏறாது. அதனால் ஆகாமியம் இல்லைனாவே நமக்கு பிராரத்தம் கிடையாது, சஞ்சீதம் ஒன்றும் கிடையாது. ஆகாமியம் இருந்தால் தானே, எதிர்வினை என்று சொல்லி இருந்தால் தானே நமக்கு நிகழ்வினையும் அந்த பழைய வினையும் வரும். அதனால் ஆகாமியம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தில்லைவால் அந்தர்தம் அடியார்க்கும் அடியன் என்று சொல்லி இது தியாகேசர் அடியெடுத்து கொடுத்த முதல் என்று சொல்லி சொல்கிறார். அந்தனருக்கு அடியேன் என்னாது அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்றது அடியவரின் அருமையும் பெருமையும் குறித்தற்கு என்று சொல்லி, அதாவது தில்லைவால் அந்தனருக்கு அடியேன் அவர் சொல்லலை. பெருமான் என்ன சொல்றாரு? தில்லைவால் அந்தனர்தம் அடியார். அதே ஒரு நுட்பம் இல்லைங்களா? இறைவனுடைய திருவாக்கு இல்லையா? தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறார். அப்போ அதுலேயே அடியாருடைய பெருமைகளை நமக்கு அங்கே இறைவனே சொல்றார். ஆசையோடும் அதான் சொன்னோம் இல்லையா, அறனடியார் அடியாரை அடைந்திட்டு என்ற சாத்திரமும் கருத்து பற்றியது. வைணவர் வழிபாட்டு முறையில் இவ்வாறே பல அடுக்கி கூறுவதும் காண்க என்று சொல்லி வைணவத்தில் இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். தில்லைவாழ் அந்தனர் நடராசரை முதலாக கொண்ட தில்லை 3000 முனிவர்கள். அந்தனர் என்றது அவங்கள தான் சொன்னாருங்க. ஆமாம், முதற்கண் இறைவனை உணர்த்தும் அதன்பின் இரட்டுற மொழிதலால் 3000 முனிவோரையும் அந்தனர் அப்படிங்கிறது இறைவனை உணர்த்தக்கூடிய சொல்ல. அப்புறம் 3000 அந்தணர்களையும் உணர்த்தக்கூடிய இரட்டுற மொழிதல் என்று சொல்லி சொன்னாருங்க. எல்லையில் வன்புகழ் அப்படின்னா நிறைய செஞ்சுக்கலாங்களா? அடுத்த வாரம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, அடுத்த வாரம் மீண்டும் நம்ம சந்திச்சுக்கலாங்க. கொஞ்சம் தான் இருக்குது, அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம். எல்லையில் வன்புகழ்னா சுந்தரருடைய பெருமை தான் சொல்கிறார். அடுத்த வாரம் இதிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம். திருச்சி.